மலையை விரும்பக்கூடிய மருதநில மக்கள் பல லட்சம் மக்களுக்கான கடவுள் தான் இருக்கும் குடிமாரியம். ஆனா அப்படி அறங்காவலர் ஒரு ஜாதிக்காரன் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கோவிலுடைய நிர்வாகம், அந்த கோவிலுடைய வருமானங்கள் எல்லாமே வந்து இந்த ஜாதிக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கான். நம்ம இன்னும் இந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கிற நம்ம ஒன்றும் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நம்ம நடுநிலையா இருங்க, எல்லா ஜாதிக்காரனுக்கும் சமமான பங்கு வேணும். ஏன்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு ஜாதிக்காரங்க சொந்தம் கொண்டாட முடியாது இல்ல. நம்ம வந்து அந்த மாதிரி சின்ன புத்திக்காரங்க கிடையாது. நாங்க மட்டும் வச்சுக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி சிறிய என்ன சின்ன புத்தி எல்லாம் கிடையாது. எங்க மக்கள் பரந்த மண்பான்மையுடைய மக்கள், நாங்க மருதநில மக்கள், என்னைக்குமே நியாயத்தின் பக்கம் இருப்போம். எல்லா ஜாதிக்கும் கொண்டு நியாயமா நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை இந்த ஜனநாயக நாட்டுல நடத்த வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும். அதை இதனால எதிர்த்துதான் இங்க மாவட்ட அங்க இருக்கக்கூடிய போராடி இருக்கலாம். ஆனா எதற்கு இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து போராடணும் என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியணும் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு எல்லை பிரச்சனை கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் மட்டும் போராடிக்கிட்டோன்னு புதிய தமிழன் கட்சியும் விடாது, தேவேந்திர குல வேளாளரும் மறவிட மாட்டோம் எடுக்கும். ஏன்னா அந்த பக்கம் போனா ஏன்னா ஒரு ஆபத்தான ஒரு கூட்டத்தின் கையில் அது மாட்டி இருக்கு. அவர்களை கோயில்ல அறங்காவலரெல்லாம் வச்சிருக்கிறதே பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எதை பாதுகாக்க வேணுமோ, யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க வேணுமோ அவங்களையே அறங்காவலரா போட்டு வச்சிருக்கிறதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் வந்து அப்படி விட்டு விட முடியாது. நீ வந்து சாவியை வந்து திருடன் கையில கொடுத்த மாதிரி வச்சிருக்கோம். ஒரு அங்க போய் ஒரு மாரியம்மன் கோயில்ல முடி காணிக்கை மயிரை கொடுக்கிறவங்க அதை திருடிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட கொண்டு போய் நீ கொண்டு போய் கருவறையை கோயிலை எல்லா சொத்துக்களையும் கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க. அதை வந்து மத்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அதெல்லாம் தேவேந்திர குல சமுதாயம் புதிய தமிழகம் பார்த்துட்டு இருக்காது.